ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், குறைவு உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வேதத்தில் வாசிக்கிறோம், நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஏன் எல்லாத்துலேயும் குறைவுபடுறோம்? ஆசீர்வாதமாக இருக்க முடியலை, மேன்மையை பார்க்க முடியலை, உயர்வை பார்க்க முடியலை. எல்லாவற்றையும் பார்க்க முடியாததற்கு ரகசியம் எங்கே இருக்குன்னா, நம்மகிட்ட குறைவு உண்டுன்னு ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டுன்னு ஆவியானவர் எபேசு சபைக்கு எழுதியிருக்கிறதை போல தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். ஆதியில் இருந்த அன்பு, ஆதியில் இருந்த வைராக்கியம், ஆண்டவரை ஆதியில் இருந்த நேசம் இன்றைக்கி எல்லாத்துலேயும் குறைபட்டு போய் காணப்படுகிறோமே. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை இல்லை, ஆண்டவரத்தில் அமர்ந்து காத்திருக்கிற அனுபவம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, ஆலயத்திற்கு கூட ஏதோ ஒரு கடமைக்காக போகிற நிலைமை இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதி நாட்களில் எவ்வளவு காத்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, ஆதி நாட்களில் எவ்வளோ வைராக்கியமாக வேதத்தை வாசித்தீங்க, ஆதி நாட்களில் ஆலயத்துக்கு ஆளாக இருக்கிற நீங்கள் இன்றைக்கு எல்லாமே மறந்து போய் தலைகீழாகவே ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே, பின்மாற்றத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே. இந்த குறைவு இருக்குது. இந்த குறைவு இருக்கிறது நிமித்தம்தான் வாழ்க்கையில் எல்லாமே குறைபட்டு போயிருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஏற்ற நாட்களில் எதுவுமே கைகூடாமல் இருக்கிறது. இன்றைக்கி இந்த குறைவை மாற்றுவீங்களா? ஆதி நாட்களில் இருந்து தானே நீங்கள் ஜெப வாழ்க்கைக்கு திரும்புவீர்களா? ஆதி நாட்களில் ஆண்டவரோடு கூட காத்திருந்த அந்த அனுபவத்துக்கு திரும்புவீங்களா என்பதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ எந்த நிலைமையில் விழுந்தாய் என்று சொல்லி நினைத்து நீ அந்த நிலைமையிலிருந்து மனம் திரும்பணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு மற்றவர்களை பார்த்து கொண்டிருக்கிறாயே, அவங்கெல்லாம் ஆண்டவரை தேடவா செய்கிறாங்க, ஆண்டவருக்கு உண்மையாகவாக இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் என்னெல்லாம் செய்கிறாங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் ஏன் இதை என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி மற்றவர்களை பார்த்ததுனால தான் விழுந்துட்டீங்க, மற்றவர்களை ஒப்பிட்டதுனால தான் விழுந்துட்டீங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், ஆதியில் இருந்த அன்புக்கு திரும்பு, ஆதியில் இருந்த வைராக்கியத்துக்கு திரும்பு, ஆதியிலிருந்த ஒரு ஆண்டவர் மேல் உள்ளதான அந்த தாகத்துக்கு திரும்பி வா. நான் அந்த நிலையில் உன்னை பார்க்க விரும்புகிறேன், அந்த மகனாக பார்க்க விரும்புகிறேன், அந்த மகளாக பார்க்க விரும்புகிறேன். இதில் உன் பேரில் குறைவு இருக்குன்னு சொல்லி உங்கள் பேரை சுட்டி காட்டி ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஓடி வருவீங்களா? நீங்கள் அந்த குறையை மாற்றுங்க, உங்கள் குறைவுகள் நிறைவாகும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் அல்லவா? அவர் நிறைவாக்குகிற தேவன், நம்முடைய ஆண்டவர் நிறைவான தேவன். ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், நன்மை அனுபவிக்கட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.